வணக்க மக்களை, டிஆர்ஐ அகாடமிலிருந்து இன்னைக்கான வகுப்பு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில தனிமங்களும் சேர்மங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். நிறைய பரிசையில கேட்கக்கூடிய ஒரு டாபிக். இதுக்கு முன்னாடி நம்ம அமிலங்களும் காரங்களும் நடத்திருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேல இங்க லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கான வகுப்புல தனிமங்களும் சேர்மங்களும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அடிப்படை தெரியணும். ஒவ்வொரு தனிமமும் அணுக்கள் சேர்ந்து அணுக்கள் மூலக்கூறுகளை உருவாக்கி மூலக்கூறுகள் தான் தனிமங்களை உருவாக்கும். தனிமம் சேர்ந்து சேர்மங்களை உருவாக்கும். இப்ப அணு அப்படின்னா என்ன, மூலக்கூறு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப போடக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, அணு அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, படத்துல பாக்குறீங்க இல்லையா, ஒன்றாக இருக்கிறது அணு. பல அணுக்கள் சேர்ந்து உருவாக்குவது மூலக்கூறு தான் இருக்கு. ஸோ அணு தனியாக இருக்கும், பல ஒன்று இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மூலக்கூறு. ஓகே, ஒரு தனிமத்தின் பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய மிக நுண்ணிய துகள்கள் அணுக்கள். அதாவது ஒரு தனிமம் இருக்கு, ஒரு தனிமத்தின் பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய மிக நுண்ணிய துகள்கள் தான் அணுக்கள் அப்படிங்கிறோம். ஸோ அணுக்கள்லாம் என்ன, ஒரு தனிமத்தின் பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய இருக்கிறதுல சின்ன துகள். அது மிக முக்கியமான ஒரு உண்மை. பரும்பொருட்களின் அடிப்படை அலகு எதுன்னு கேட்பாங்க. இருக்கிற எல்லா பரும்பொருட்கள் இருக்கு இல்லையா, இந்த போர்டா இருக்கட்டும், நம்ம எழுதிட்டு இருக்க மார்க்கரா இருக்கட்டும், எல்லாருமே பரும்பொருட்களின் அடிப்படை அலகு என்ன, துகள்களால் ஆனது. பரும்பொருட்களின் அடிப்படை அலகு துகள்கள். இது மிக முக்கியமான ஒரு உண்மை. சரி, இப்ப அணுனா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்ற பூந்தி எடுத்துக்கிறோம். பூந்தி தனித்தனியா சின்ன சின்னதா இருக்குது அணு. அதை மொத்தமா ஒண்ணு பிடிக்கிறப்ப சேர்ற லட்டு தான் மூலக்கூறு. ஸோ பூந்தி அணு அது மொத்தமாக உருவாகி லட்டை கொடுக்குறது இல்லையா, அது மூலக்கூறு. ஸோ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் வேதி பிணைப்பாக முக்கியம். இங்க இயற்பியலுக்கு வேலையே கிடையாது, தனிமங்கள்லையும் சரி சேர்மங்கள்லையும் சரி. ஸோ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் வேதி பிணைப்பால் இணைந்து மூலக்கூறுகளை அணுக்களின் பண்புகளில் வெளிப்படுத்தும். இப்ப சிம்பிளா சொல்றேன், நம்ம பூந்தி எடுத்துக்கிட்டோம், அது அணு. நம்ம லட்டா மாத்துறோம் பிடிச்சு. அப்ப பூந்தி இனிப்பா இருக்கு, லட்டு வரப்போ அதே கசப்பா இருக்குமா, அதே இனிப்பு சுவை தானே கிடக்கும். அதைத்தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள், ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட அந்த பூந்தி துகளை நான் வச்சுக்கோங்க, வேதி பிணைப்பால் இணைவது மூலக்கூறுகள் அணுக்களின் பண்புகள். அணுக்கள்னா என்ன, பூந்தி. ஸோ பூந்தி இனிப்பா இருந்தா லட்டு இனிப்பா தான் இருக்கும். அப்ப அணுக்களின் பண்புகளை வெளிப்படுத்தும். ஸோ மூலக்கூறு என்ன செய்யும், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் வேதி பிணைப்பால் இணைந்து அணுக்களின் பண்புகளை வெளிப்படுத்தும். சரி சார், இது இணையக்கூடிய அந்த அணுக்கள் ஒரே மாதிரிதான் இருக்குமான்னு கேட்டா இல்ல. ஒரே வகையான அல்லது பல்வேறு வகையான அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறுகளை உருவாக்கும். லட்டு போடுறோம், லட்டுக்குள்ள கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அதுதான். ஸோ ஒரே வகையான அணுக்களும் சேரும் வெவ்வேறு வகையான அணுக்களும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மூலக்கூறு. ஸோ அணுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், மூலக்கூறுனா என்னன்னு தெரியணும். ஸோ அணுனா தனித்து இருக்கக்கூடியது, அது மொத்தமாக சேர்ந்து உருவாக்கக்கூடியது தான் மூலக்கூறு. இப்ப தனிமங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். தனிமம் அப்படின்னா இந்த உலகத்தில் அனைத்து விதமான பொருட்களும் தனிமங்களால் ஆனது. எடுத்துக்காட்டு நீர். நீருங்கிறது ஒரு சேர்மம், தனிமம் சேர்ந்து உருவாக்கக்கூடியது சேர்மம். ஃபர்ஸ்ட் தனிமம்னா பரும்பொருட்களின் எளிமையான வடிவம். பருப்பொருட்களின் எளிமையான வடிவம் தான் தனிமம் அப்படிங்கிற. இதுவரைக்கும் கண்டறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை 118. இதுல இயற்கையான முறையில் 94 தனிமங்களும் ஆய்வகங்களில் செயற்கையான முறையில் 24 தனிமங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் கண்டுபிடித்த தனிமங்களின் எண்ணிக்கை 118. இதுல 94 இயற்கையாகவும் 24 ஆய்வகங்களும் செயற்கையான முறையில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ தனிமம்லாம் பரும்பொருட்களின் எளிமையான வடிவம் தான் தனிமங்கள் அப்படின்றோம். தனிமங்களின் குறியீடு, அது என்ன சார் தனிமங்களின் குறியீடு அப்படின்னா, அத்தனிமத்தை சுருக்கமாக எழுத பயன்படுத்துறோம் ஒரு எழுத்து இருக்கியா, அதுதான். இப்ப எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் இருக்கா, ஹைட்ரஜன் எப்படி எழுதலாம், ஹச்னு குடிக்கிறோம். ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜனை ஓன்னு எழுதுறோம். இந்த மாதிரி சுருக்கமாக எழுத பயன்படுத்தக்கூடிய ஒரு இதுதான் தனிமங்களின் குறியீடு. இதற்கு ஒரு பெயர் இருக்கு,
இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைபிள் கெமிஸ்ட்ரி, அதாவது ஐயூபேக் பேர்னு தெரியும்ல நம்மளுக்கு. ஐயூபேக் அதோட அப்ரிவேஷன் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த ஐயூபேக்கவே என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ரிவேஷனை. ஸோ இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி, ஐயூபேக் பெயர். சரி, இதை 2 பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த பேர் வைக்கும் முறைய 2 பேர் சொல்லியிருப்பாங்க. யாரு? ஒன்னு டார்டல், இன்னொன்னு பெர்சிலியஸ். ஃபர்ஸ்ட் யாரு? டால்டன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, குறியீடுகளை தகுந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட அளவு உருவாக்கி அத்தனிமத்தின் அணிவினை குறிக்கிறது. அதாவது குறியீடுகளை உருவாக்குறோம் இல்லையா, அது வந்து அத்தனிமத்தின் அணுக்களை குறிக்கிட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா டால்டன். பெர்சிலியஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தனிமம் இருக்கு அப்படின்னா அதுல ஒன்றோ இல்லது 2 எழுத்துக்களும் சேர்ந்து அத்தனிமத்தை சுருக்கமாக குறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ டால்டன் என்ன சொல்றாரு? குறியீடுகளை தகுந்த முறையில் உருவாக்கி அக்குறியீடுகள் தனிமத்தில் உள்ள அணுக்களின் குறிப்பிட வேண்டும். பெர்சிலியஸ் அதெல்லாம் வேணாம், தனிமம் இருக்கா அல்ல முதல் அல்லது 2வது எழுத்து 2ம் சேர்த்து ஒரு சுருக்கமான ஒரு பெயரை வைக்கலாம் அப்படின்னு சொன்னவர் யாரு? பெர்சிலியஸ். ஸோ தனிமம்னா என்ன? பரம்பொருட்களின் அடிப்படை அலகு தனிமம். இதுவரைக்கும் 118 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் இயற்கையான முறையில் 94, செயற்கையாக ஆய்வகங்களில் 24 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ தனிமங்களின் குறியீடு என்னன்னு தெரியும். ஐயூபேக்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி டால்டன், பெர்சிலியஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். அடுத்து மனித உடம்பில் உள்ள தனிமங்கள் என்ன? ஸோ மனித உடம்புல என்னென்ன தனிமங்கள் இருக்கு? ரொம்ப முக்கியமானது. ஸோ மனித உடம்புல 99% 6 தனிமங்களும் 1% 5 தனிமங்களும் இருக்கு. 99% என்ன தனிமங்கள் இருக்கு அப்படின்னா, ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ். ஸோ ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ், இந்த 6 தனிமங்கள் தான் மனித உடம்பில் 99% இருக்கிறது. பாக்கி இருக்கக்கூடிய 1% 5 தனிமங்கள் என்னன்னா, சல்பர், சோடியம், பொட்டாசியம், குளோரின், மெக்னீசியம். ஸோ 99% கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பொட்டாசியம். 1% சல்பர், சோடியம், பொட்டாசியம், குளோரின், மெக்னீசியம். சரி, காற்றில் உள்ள தனிமங்கள். ஸோ காற்றுல பலவிதமான வாயுக்கள் ஒன்று சேர்ந்து வளிமண்டலத்தை உருவாக்கும். அப்படி இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னா 99% ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் இருக்கும். ஸோ 99% ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும், ஆக்சிஜன், கார்பன், இது 3 தான் இருக்கும். 1% தான் ஆர்கான், கரியமில வாயு, நியான், கிரிப்டான், மீத்தேன், ஹீலியம், இந்த மாதிரியான வாயுக்கள் எல்லாம் 1% இருக்கும். ஸோ மனித உடம்பில் இருக்கக்கூடிய தனிமங்கள் என்ன, காற்றில் இருக்கக்கூடிய வாயுக்கள் தனிமங்கள் என்னன்றது பார்த்துட்டோம். இதோட தனிமங்கள் முடிஞ்சு. இப்ப அடுத்து சேர்மங்கள்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தனிமம்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதி பிணைப்பால் உருவாக்கக்கூடிய ஒரு தூய பொருள் தான் சேர்மம். ஸோ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதி பிணைப்பால் உருவாக்கக்கூடிய ஒரு தூய பொருள் தான் சேர்மம். இப்ப எடுத்துக்காட்டு ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் எடுத்துக்கிடுவோம். தனித்தனியா இருக்கு. இப்ப இது 2ம் சேர்ந்து நீரை தருது. ஸோ அப்ப அது என்ன? சேர்மம். அவ்வளவுதான். ஸோ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிம அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதி பிணைப்பின் மூலம் இணையும் தூய பொருள் தான் சேர்மம். அவ்வளவுதான். சரி, சேர்மங்களின் பண்புகள் அவற்றில் உள்ள தனிமங்களின் பண்புகளிலிருந்து மாறுபட்டு காணப்படும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனித்தனியான ஒரு பண்பு இருக்கும். இதுவே 2ம் சேர்ந்து ஒரு நீரான ஒரு சேர்மத்தை தரும்போது அதோட பண்பு வேற மாதிரி இருக்கும். அததான் சொல்றாங்க. ஸோ சேர்மங்களின் பண்புகள் அவற்றில் உள்ள தனிமங்களின் பண்புகளிலிருந்து மாறுபட்டு பண்புகளை வெளிப்படுத்தும். ஸோ சேர்மங்கள்ல என்னன்னு தெரியும். 2 தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வேதி பிணைப்பின் மூலம் உருவாக்கக்கூடிய ஒரு தூய பொருளை தான் சேர்மங்கள் அப்படிங்கிறோம். அவற்றில் உள்ள பண்புகள் அவற்றில் உள்ள தனிமங்களின் பண்புகளில் இருந்து வேறுபட்டு காணப்படும். எடுத்துக்காட்டு ஆக்சிஜனையும் ஹைட்ரஜன் தனியா பார்த்தோம் அப்படின்னா வேற, 2ஐயும் ஒன்று சேர்த்தோம்னா நீர். ஸோ சேர்மங்கிறது வேற பண்பு. ஸோ சேர்மங்கள்லாம் என்னன்னு பார்த்துருக்கோம். இப்ப சேர்மங்களின் பண்புகள் என்ன அப்படின்னா, தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைவதாலேயே சேர்மங்களை உருவாக்குறது வேதி பிணைப்பு ஃபர்ஸ்ட். ஸோ தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணையும். ஓகே. சேர்மங்களின் பண்புகள் அவற்றில் உள்ள தனிமங்களின் பண்புகளிலிருந்து வேறுபடும். 2வது பாயிண்ட்.
இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் நம்மளே பார்த்ததுதான். அடுத்து 3வது பாயிண்ட், சேர்மங்களை இயற்பியல் முறை மூலம் பிரிக்க முடியாது. இப்போ எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைட், சாதாரண உப்பு இருக்கு இல்லையா, இதை வடிகட்டி பிரிக்க முடியுமா? முடியாது. ஸோ சேர்மங்களை வேதியியல் முறையினால் மட்டும்தான் பிரிக்க முடியும். இது 3வது. ஸோ 3 பண்புகள். தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இணைந்து சேர்மங்களை உருவாக்கும். சேர்மங்களின் பண்புகள் அவற்றில் உள்ள தனிமங்களின் பண்புகளில் இருந்து வேறுபடும். சேர்மங்களை இயற்பியல் முறையினால் பிரிக்க இயலாது. இந்த 3 பண்புகள் ரொம்ப முக்கியமான பண்புகள். இப்ப சேர்மங்களின் வேதியியல் வாய்ப்பாடுனா என்னன்னு பார்க்கலாம். வேதியியல் வாய்ப்பாடுனா ஒரு பொருளின் ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையையும் அணுக்களின் வகைகளையும் குறிப்பிடுவதுதான் வேதியியல் வாய்ப்பாடு. ஒரு பொருளில் ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் என்ன வகையான அணு அப்படிங்கிறத சொல்லுது இல்லையா, இதுதான் நம்மளுக்கு வேதியியல் வாய்ப்பாடு. எக்ஸாம்பிள் H2O நீர், இதுல என்ன வகையான அணுங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கு சொல்லிருச்சு. அடுத்து எத்தனை எண்ணிக்கை சொல்லுது பாருங்க, 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜன் அணு. ஸோ அப்ப இது என்ன வேதியியல் வாய்ப்பாடு. ஏன்? ஒரு பொருளில் மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் என்ன வகையான அணுக்கள் என்பதையும் தெரிவிக்கிறது. அடுத்து சோடியம் குளோரைட், சாதாரண உப்பு. இதுல பாருங்க ஒரு சோடியமும் ஒரு குளோரைடும் இருக்கு, NaCl. ஒரு சோடியம் ஒரு குளோரைடு. அதே மாதிரி H2SO4 சல்பியூரிக் அமிலத்தை பாருங்க, 2 ஹைட்ரஜனும் 1 சல்பியூரிக் அமிலம் 4 ஆக்சிஜனும் இருக்கு. அடுத்து குளுக்கோஸை பாருங்க, C6H12O5. இதுல பாருங்க கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஸோ இந்த மாதிரி அணுக்களின் எண்ணிக்கையையும் அவற்றின் வகையை வெளிப்படுத்தினா அது வேதியியல் வாய்ப்பாடு. சரி, ஓகே. இப்ப சேர்மங்களின் வகைப்பாடு 2 இருக்கு. ஒண்ணு கனிம அமில சேர்மங்கள், இன்னொன்னு கரிம சேர்மங்கள். ஸோ கனிம சேர்மங்கள்னா என்ன, கரிம சேர்மங்கள்னா என்ன? கனிம சேர்மங்கள்னா உயிரற்ற பொருட்களில் இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சேர்மங்களும் கரிம சேர்மங்கள், கனிம சேர்மங்கள். அது என்ன சார் உயிரற்ற பொருள்னா, எடுத்துக்காட்டு சுண்ணாம்பு, கால்சியம். ஸோ சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுல இருந்து வருது? உயிரற்ற பொருட்கள் இருந்தா நமக்கு கிடைக்கிறோம். சுண்ணாம்பு, ரொட்டி சோடா, இதெல்லாம் கனிம சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து கரிம சேர்மம்னா உயிருள்ள பொருட்களில் இருந்து கிடைக்கக்கூடியவை. அது என்ன? இப்ப நம்ம இறைச்சிகள் சாப்பிடுறோம் இல்லையா, அதுல இருந்து என்னென்ன கிடைக்கும்? புரோட்டீன், புரதம், கார்போஹைட்ரேட் கிடைக்கிறது இல்லையா, இதெல்லாம் கரிம சேர்மங்கள். ஸோ வேதியியல் வகைப்பாடுனா என்ன? வகைப்பாடு 2 பார்த்துருக்கோம். சேர்மங்கள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு அட்டவணையை பார்க்கலாம். பொது பெயர், வேதி பெயர், பகுதி பொருள், பயன்கள். முன்னாடி பார்த்ததை அப்படி தனித்தனியா பார்த்துட்டோம்னா முடிஞ்சிடும். சேர்மங்கள் நீர் H2O தெரியும் நம்மளுக்கு. இதோடைய பெயர் என்ன அப்படின்னா, வேதியியல் பெயர் டை ஹைட்ரஜன் மோனாக்சைடு. அது என்ன டை? ஸோ 2 ஹைட்ரஜன் அணு இருக்கா, 2 ஹைட்ரஜன், 2 என்ன சொல்லலாம், டைன்னு சொல்லுவாங்க. 1 ஆக்சிஜன் அணு, அப்ப அது மோனோன்னு சொல்லுவாங்க. அப்ப டை ஹைட்ரஜன் மோனாக்சைடு. பகுதி பொருள் 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் இருக்கு. இது எதற்கெல்லாம் பயன்படும்? குடிநீராக, கரைப்பானாக பயன்படுகிறது. அடுத்து NaClனா சோடியம் குளோரைட், உப்பு, சாதாரண உப்பு இருக்கு இல்லையா, அதுதான். இதுல பகுதி பொருள் என்ன? NaCl. உப்பு இறைச்சிகள் கெட்டு போகாம இருக்க பதப்படுத்த கிருமி நாசினியாக பயன்படுகிறது. அடுத்து C6H12O5னா சுக்ரோஸ், சர்க்கரை. இதுல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கு. இனிப்பு தயாரிக்க, குளிர்பானங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ அவ்வளவுதான். பொது பெயர், வேதி பெயர், பகுதி பொருட்கள், பயன்கள். அதே மாதிரி மீத்தேன் பார்க்கலாம். நிறைய எல்லா தனிமங்களும் பார்க்கலாம். ஸோ இத்துடைய சேர்மங்கள் முடிஞ்சு. இன்னைக்கான வகுப்புல தனிமங்கள்னா என்ன, சேர்மங்கள்லாம் என்னன்னு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா பார்த்தோம், ரிவிஷன் பண்ணிடலாமா? அணுனா என்ன? அணுக்கள் சேர்ந்து உருவாக்கக்கூடிய மூலக்கூறு, மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாக்கக்கூடியது தனிமங்கள், தனிமங்கள் சேர்ந்து உருவாக்கக்கூடியது சேர்மங்கள். அவ்வளவுதான். ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. தனிமங்களை பத்தி பார்த்திருக்கோம், சேர்மங்களை பத்தி பார்த்திருக்கோம். இதற்கான இந்த நோட்ஸை நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேர் டு ஸ்டடியை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு TNPSC படிக்கிற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஒரு வகுப்புல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.